ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இன்றைக்கி குண்டடம் சந்தையில் வந்திருக்கக்கூடிய மாடுகளின் வரத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி 10 மணி ஆயிடுச்சு. மாடுகள் பெரிய அளவில் ஒன்றும் காணும். ஆனால் நாட்டு மாடுகள் நம்ம விரும்ப பார்க்கக்கூடிய நாட்டு மாடுகளில் காரி ஒன்று இருக்குதுங்க. காரிக்காலை மயிலக்காலை 2 ஜோடியை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க. செவலை மயிலை 2 இருக்குங்க. 2-3 மயில கட்டி வச்சிருக்காங்க. நம்மளுதாங்கண்ணா வெளியில் போயிட்டாருங்களா? 3 மயில இருக்குதுங்க. தொடர்ந்து அடிச்சுக்கிச்சு மண்டையில். மாடுகளின் வரத்தே இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னன்னு தெரில, இன்னும் கேட் நீக்கலையே என்னன்னு தெரில. இவ்வளோதான் இருக்குது. இந்த அண்ணன் 2 மாடு வச்சிருக்கிறாரு. சிந்தொன்று கருப்பு சட்டை கூட சேர்ந்தது கம்மியாக தான் இருக்குது. இங்கே ஒரு மயில மாடு ஒன்று இருக்குதுங்க. கண்ணு மாடுங்க, பால் பிடிச்சிட்டு இருக்குது பாருங்க. மயிலை கண்ணு, காலக்கண்ணு, மயிலை கண்ணு மாடு. ஓகே, அண்ணங்கிட்ட இளநீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். வெளியிலாம் கிளம்பல, உள்ள நிறைய மாடுகள் இருக்கு, அதை அப்படியே எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் வியாபாரிங்களா? நம்ம வியாபாரி தான். எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போகிறீங்கண்ணா? குண்டடா ஒட்டஞ்சத்திரம். சரிங்க, குண்டடா ஒட்டஞ்சத்திரம் 2 சந்தை தான். ஓகேங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை மாடுகள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் குண்டடா சந்தைக்கு? 14 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்கண்ணா. என்ன விலையிலிருந்து நம்மகிட்ட மாடுகள் இருக்குங்கண்ணா? எங்கிட்ட 40,000-லேருந்து 40,000 இருக்குதுங்க. ஓகேங்க. இது கண்ணெல்லாம் என்ன விலைங்கண்ணா போகுது? கண்ணெல்லாம் 10, 12, 13, 10, 12 இருக்குது. ஓகே ஓகேங்க. கருப்பு சட்டையெல்லாங்கண்ணா பல்லு போட்டுருச்சுங்க எப்படிங்கண்ணா? அதெல்லாம் பல் போடலாம். பல்லு போடலீங்க. 30 ரூபாய்க்கு மேலே வரும். 30 ரூபாய்க்கு மேலே வருங்க. இந்த மாடுங்கண்ணா அதுவும் பல்லு போடலீங்களா? பல்லு 2 பல்லு 40 ரூபா சொல்லுது. 2 பல்லு 40ங்க. கறவை எவ்வளோங்கண்ணா கொடுக்கும்? கறவை மாடல இன்னும் சென்னை சேர்த்துல. ஆமாம். ஓகே, சரிங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பேர் சிவகுமார். சிவகுமார். நம்ம ஊருங்கண்ணா? தாராபுரம். தாராபுரம். வாரம் கொண்டு வந்துடுவீங்களா? வாரம். ஓகேங்க. நம்ம குண்டாட சந்தை வந்தால் நம்மளை பார்க்கலாம். ஓகே. குண்டாட சந்தையில் பார்த்தீங்கன்னா 14 மாடுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே பல்லு போட்டதுலேருந்து கண்ணு மாடுகள் வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. கன்றுகள் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. 10லேருந்து 40 வரைக்கும் வச்சுருக்காங்க. நீங்களா? நான் காங்கேயம் பிரீட் யூடியூப் சேனலில் வரும். இங்கே ஒரு நாட்டு மாடு கட்டியிருக்காங்க பாருங்க. அம்மா ஓட்டுருச்சு, அதனால இந்த மாடுகளாக கட்டியிருக்காங்க. இது குட்டை மாடுன்னு நினைக்கிறேன். பிளாக்கி குட்டை மாடா என்னன்னு தெரில. குட்டை மாடு இல்லையா தெரில. குட்டை மாடாக இருந்தால் இந்த சைஸில் இருக்கும். கொஞ்சம் பெரிய மாடு தான். இங்கே ஒரு வியாபாரி போன வாரம் பேட்டி கொடுத்தார் பயங்கரமாக. இவராக சந்தை ஓப்பன் ஆகி இப்போ தான் உள்ள மாடு எல்லாம் வருதுங்க. மூணு சிந்து மாடு கொண்டு வந்திருக்காரு அண்ணன். 3 மாடுகள் தான் கொண்டு வந்திருக்கீங்களாங்கண்ணா இந்த வாரம்? விலையில என்னென்ன ரேட் வருது? விலை இது 30 ரூபா சொல்லுங்க. 30 ரூபாய்ங்க. ஓகேங்கண்ணா. இது பல்லு போட்டுருச்சுங்களா எப்படிங்கண்ணா? பல்லு 6 பல்லுங்க. 6 பல்லுங்க. இப்போ சென்னைங்களா எப்படிங்க? இதுங்க கை கறவைங்க. ஓகே ஓகேங்க. இதுங்கண்ணா பள்ளிச்சேர்ந்த மாடு 32 ரூபாய்ங்க. இது எப்படிங்கண்ணா கண்டிஷனு? இது கை கறவைங்களா இல்லை கை கறவை? 3மே கை கறவை தான். ஓகே. மொட்டையில் சிந்தாமணிங்களா? சரிங்க. இது விலை என்ன சொல்லுதுங்க? 35 ரூபா சொல்லுச்சு. 35 ரூபா. 33 ரூபா என்ன கொடுத்துக்கலாம். ஓகே. நான் 3 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது 33 ரூபா மொட்டை மாடு சொல்கிறாங்க.
நான் நம்ம பேர் அப்படியே கான்டாக்ட் டீட்டெயில் சொல்லிடுறீங்களா? நம்ம பேர் சரவணகுமாருங்க. சரிங்க. ஊர் வந்து மரத்துக்குளங்க. அப்படியே நம்ம நம்பர் இருந்தால் சொல்லி. நம்பர் 99ங்க. சரி. 44ங்க 91ங்க 98ங்க 03ங்க. ஓகே. நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? சரவணகுமார். சரவணகுமார். ஓகே. வாரம் இங்கே குண்டடம் சந்தைக்கு வந்துருக்கீங்க. இந்த வாரம் 3 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு வேளை மாடுகள் தேவைப்படுது, கை கறவை இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அண்ணனை தொடர்பு பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். குண்டடம் சந்தையில். வேறு எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போவீங்கண்ணா? அண்ணா இங்கே ஒட்டஞ்சத்திரம் போவாங்க. ஒட்டஞ்சத்திரம். ஈரோடுங்கண்ணா. சரிங்க. பொள்ளாச்சிங்க. குண்டடம் 4 சென்ட். ஓகே. நன்றிங்கண்ணா. குளிப்பாட்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. செல்வன் அண்ணனார் காணா. நாட்டு மாடு, மயிலக்காளை, சவளக்காளை இருக்கு. உங்களுதுங்களா மாடு? யாருதுங்க? அவருதுங்களா? மயிலக்காளை ஒன்று, சவளக்காளை ஒன்று, ரெண்டுமே அவருதுங்களா? ஒன்று மட்டுங்களா? வேலை 60,000 சொல்லு, 2 சேர்த்து. எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? இது ரெண்டும் 1 வருஷத்துக்கு கண்ணு. இது ரெண்டுமேங்களா? ரெண்டுமே ஒவ்வொரு வருஷத்துக்கு கண்ணு. ஒவ்வொரு வருஷத்து காலக்கண்ணுங்க. வேலை 60,000 சொல்கிறாங்க. சந்தையிலே சேல் பண்ணிடுவாங்க. எப்படின்னு மயிலக்காலம் நல்ல பெரிய தும்ளுடைய மயிலைங்க. தும்மல் வாருங்க எப்படி இருக்குங்க. நல்லா பெருங்கூட்டு காலையாக வரும். பார்த்தீங்க அப்படின்னா 2-3 காளைகள் பக்கம் இங்கேயே பிடிச்சிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட்டியிருக்காங்க. அது விலை என்ன சொல்லுது? விலை 40 ரூபா சொல்லுது. எத்தனை மாதத்துக்கு கண்ணு? நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் என்ன எத்தனை மாதத்துக்கு கேட்கலையா? எப்படி 1 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? 1 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 40,000 ரூபா சொல்கிறீங்க. 40,000 ரூபா சொல்கிறாங்க. 1 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டோம். இங்கே சந்தையிலே இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிடுவாங்க பெரும்பாலும். இது பார்த்தீங்க அப்படின்னா செல்வண்ணாவோட செவளக்காலை இந்த வாரம் கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம தமிழ் வந்து வாங்குறான். 32 ரூபா சொல்கிறாரு செல்வண்ணா. செவளக்கண்ணு செல்வண்ணா கொண்டு வந்திருக்காரு. செல்வண்ணா இது விலை என்ன சொல்றீங்க? அண்ணா இது விலை என்ன சொல்லுது? இது 32,000 சொல்லுது. 32,000 சொல்லுது. ஓகே. இது எத்தனை வருஷம் இருக்கு? எத்தனை மாசம் இருக்கு? என்ன 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் இருக்கும். ஓகே. அண்ணா அப்படியே நம்ம நம்பர் சொல்லிருங்கண்ணா. 97 97 15 15 86 86 20 28. ஓகே. இதுதான் செல்வண்ணாவோட நம்பர். வாரம் குண்டடம் சந்தைக்கு மாடுகள் வந்து கொண்டு வந்துடுவாங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. இங்கே பாருங்க 4 நாட்டு மாடு எல்லாமே வந்து தலையிட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. 1 2 3 4 இருக்குங்க. செவள மயிலன்னு ஜோடியாக வச்சுருக்காங்க. மாட்டுக்காரரு எங்கேயோ அந்த பக்கம் வேற மாடுகள் வாங்கி போயிட்டாங்க. நானும் வேண்டாம் கொஞ்சம் பெரிய கட்டா ஓரளவுக்கு தலையீத்து லெவலில் இருக்கிறது ஒரு 5 இருக்குதுங்க. அங்கே பாருங்க ஒரு காரி. இவர்தான் மாட்டுக்காரரு. காரி மயில 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. காரிங்க நல்ல ஒரு அழகான காரி.
பால் மயிலை கடாரி கண்ணு. நல்லா சூப்பரான பால் மயிலைங்க. எத்தனை மாசமாச்சு இது? ஒரு 14 மாசம் இருக்கும். இது விலை என்ன சொல்லுதுங்க? 35 ரூபா சொல்லுங்க. 35 ரூபா சொல்லுங்க. எங்க இருந்து நான் கொண்டு வந்திருக்கீங்க? பொள்ளாச்சியில். நீங்க வியாபாரி எப்படிங்க? காட்டுக்காரர். இது விலை 35 ரூபா சொல்றீங்களா? பால் மயிலைங்க. கிடாரிங்களா காளைங்களாங்க? கிடாரிங்க. கிடாரி கண்ணு அழகான பால் மயிலைங்க. 14 மாசமான கண்ணு. 14 மாசத்துக்கு மேல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல பெருசு. காட்டுக்காரர் அதனால நம்பர் வாங்க வேண்டாம்ட்டு, ஏன்னா எப்படி இங்கே சேல்ஸ் பண்ணிடுவாங்க, அதனால நம்பர் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு இந்த அளவில் தான் இருக்குது. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? என்னங்க ஒரு 5 இருக்குதுங்க. சரிங்க. அந்த கண்டுகள்லாங்களா? அந்த கண்டுகள் அப்படியே நான் சொன்னதெல்லாம் தான். அவரையெல்லாம் எடுத்தாச்சுங்கண்ணா. அண்ணா நம்ம பேர் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. நீங்க கான்டாக்ட் நம்பரை போட்டு என்னால போன் அட்டன் பண்ண கேட்டுக்கோங்க மக்களே. நம்ம பேர் என்னங்கண்ணா? சின்னசாமி. சின்னசாமி. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. பாத்துக்கங்க, முந்தைய வீடியோல நம்பர் இருக்குது, வேணுங்கிறவங்க எடுத்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சின்னசாமி அண்ணன் பாருங்க, காரி ஒன்று வாங்க போறாரு. வாங்கிட்டாருன்னா நீங்க வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிடுவார்? குண்டடம் சந்தையில பெரிய வியாபாரிங்க, நாட்டு மாடு பெரிய அளவில் வாங்கி விற்கிறார். இங்க ஒரு மயில அப்படியே பிடிச்சிட்டு இருந்தாரு, வாங்கிட்டாரு அந்த அண்ணன். மயில இதுதான். இந்த எல்லாமே வந்து சின்னசாமி அண்ணாவோடது. 1 2 3 4 5 மாடுகள் இருக்கு. கார் என்ன விலை சொல்றாருன்னு தெரியல, வாங்கினாருன்னா தான் தெரியும். இந்த அண்ணா 2 காளை கன்றுகள் வச்சிருக்கிறாங்க. நான் கண்ணு ரேட்டு என்ன விலை சொல்றீங்க? 50 ரூபா சொல்றேன். 50 ரூபா சொல்லுது. கண்ணுக்கு எத்தனை மாசம் தான் இருக்கும்? 10 மாசம் இருக்கும். 10ங்களா 8ங்களா? 8. ஓகே, 8 மாசத்து காலக்கண்ணுங்க. விலை 50,000 ரூபா சொல்றாரு. ஒன்று கெடாரி ஒன்று காலை. ஒன்று கெடாரி ஒன்று காலை. ஒன்று கெடாரி ஒன்று காலைங்க. நம்மளுக்கு தான் தெரியல. நம்ம வியாபாரி தான் இல்லைங்களா? மாடு பாருங்க இழுத்துட்டு இருக்குது. ரொம்ப சிரமம் தான் இந்த கூட்டத்தில் பிடிக்கிறது. நம்ம பேருங்கண்ணா? முருகன். நம்ம பேர் என்னங்கண்ணா? முருகன். அதுக்குள்ள அண்ணனுக்கு கால் வந்துருச்சு. இந்த மாடு ஒரு வேளை வச்சிருந்தாருன்னா கான்டாக்ட் நம்பர் கேட்டு சொல்கிறேன், முடிஞ்சா வாங்கிக்கோங்க. இங்கே சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா வாங்க முடியாது. நான் வேற நாட்டு மாடு வேணும்னாலும் பிடிச்சி கொடுத்துருவீங்களா? ஓகே, நம்ம நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. 97 88 64 13 06. ஓகே, நம்ம பேர் என்னங்கண்ணா சொல்லுங்க? முருகன். ஓகே, முருகன் அண்ணன் பார்த்தீங்கன்னா 2 மயில மாடு வச்சுக்கா, 1 காளை 1 கெடாரி. வேறு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்து ஹெச்எஃப் தான் வந்திருக்கு. ஒரு கண்ணா அவர் வேணுங்கிற பாருங்க. ஓகே, வேறு நாட்டு மாடுகளுக்கு இது இருக்குதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். பெரிய கொம்புகளை உடைய மாடுங்க. நல்ல விரிகொம்பு மயில, பால் மயில. அதுபோக அந்த பக்கம் ஒரு மயிலே ஒன்று இருக்குது. எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. எப்போ உள்ளே வந்துச்சு எப்போ வாங்கினாங்கன்னே தெரியல, வரும்போதே வாங்கிட்டாங்க போல். அதுபோக இங்கே ஒரு காலக்கண்ணு ஒன்று இருக்குதுங்க, பால் மயிலை. பயந்துக்கிட்டு நிற்கிது. நம்ம இன்னும்னா ரொம்ப பயந்துருக்கோம். ஓகே, இப்போ வரைக்கும் நாட்டு மாடுகள் இவ்வளோ தான் வந்திருக்கு. பார்க்கலாம், இன்னும் வந்து இறங்கிட்டு தாங்க இருக்குது. அங்கே ஒன்று வருதுங்க, பெரிய கரம்பை ஒன்று வருது. இங்கே வர ஒரு கண்ணொன்று வருதுங்க, கண்ணொன்று மயிலக்கண்ணு.
அது விரிகொம்பு, விரிகொம்பு கரம்பை. அது போக கண்ணு ஒன்று இருக்கு, கண்ணு மாடா தெரியுது. கண்ணு மாடு இங்கே பாருங்க. இதுதான் அப்படியே மேலே ஆட்டோவில் வந்த மாடு, கண்ணு மாடு. இதுதான் கண்ணு. அண்ணன் கொண்டு வந்திருக்கிறார். காலக்கண்ணு சொல்லுது 60,000 விலை சொல்றாங்க. ஈத்துங்கண்ணா, ஈத்து என்ன இருக்கு? 3 ஈத்து. நம்ம பேருங்கண்ணா? நம்ம காட்டுக்காரருங்களா? இல்ல வியாபாரி தான். அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் தான் சொல்லிருங்க. 99 65 72 99 10. இதான் கான்டாக்ட் நம்பர். இந்த மாடு வேணும் அப்படின்னோம்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அழகிய ஒரு பெரிய கொம்புடைய நாட்டு மாடுங்க. கண்ணு மட்டும் கொஞ்சம் புளி மாதிரி இருக்கு. என்ன பிரீடுன்னு தெரியல. சரியான சீற்றமாக இருக்கிறது. அங்க 2 மாடு வந்திருக்கு, போய் பார்ப்போம். 2 மயிலை. இப்பதான் இறக்கி இருக்கிறாங்க. ஜோடி மாடு மயிலை. நல்ல பெருங்கோட்டு மாடுங்க அது. வேலை பேசுறாங்க. மணி 11:30 இன்னமே பார்த்தீங்கன்னா மாடியில் வந்துட்டு இருக்குங்க. கண்ணு கன்றுகள் எல்லாமே கண்ணுகள்ங்க. வளர்ப்பு கண்ணுகளா என்னன்னு தெரியல. செவல நாட்டு மாடு அடிவாருங்க. இதுல ஒரு நாட்டு மாடு வருதுங்க, செவல. சிந்து மாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம இப்ப கேட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். சந்தைக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா மாடுகளுமே போகிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த லாஸ்ட் எண்டு முடிஞ்சிருச்சு. இங்கே எத்தனை வண்டிகள் நிற்குன்னு பார்க்கலாம்.
நாட்டு மாடு ஒன்று இருக்குதுங்க. செவலை கண்ணு மாடு. கண்ணு மாடு இல்லை, கண்ணு அதுவே ஒரு கண்ணு. காலக்கண்ணு 1.5 வருஷம் இருக்கு எப்படின்னு. எல்லாமே சிந்து கன்றுகள், சிந்து மாடுகள். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எல்லாம் நிற்க முடியாமல் தான் இருக்கு. பால்லாம் வலியுதுன்னா அப்படியே. சிந்து மாடுகள்ங்க. நாட்டு செவலை எங்கன்னு கொண்டு வந்திருக்கு இது மடத்துக்குள்ள. செவலை ஒன்று மட்டும் நாட்டு மாடுங்களா, அது கண்ணு மாடுங்களா? எப்படிங்க? கண்ணு மாடுங்க. கண்ணு மாடு, காலக்கண்ணு. காலக்கண்ணோட என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுங்க? 60 சொல்லுங்க. எத்தனாவது ஈத்துங்கண்ணா அது? அண்ணா இது போட்டா 2ஆவது நீத்து. போட்டா 2ஆவது. மாடு 3 மாசம் செனை. 3 மாசம் செனையோட இருக்கு. ஓகேங்கண்ணா. நம்ம டீட்டெயில் கொடுக்கலாங்களா? கொடுக்கலாங்கண்ணா. நம்பர் சொல்லலாங்களா? சொல்லுங்க. 83 44 14 14 14 75 74 84. நம்ம பேருங்கண்ணா? சரவணன். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஒருவேளை மாடு சேல்ஸ் ஆகலைன்னா வாங்கிக்கலாம். ஓகே, நன்றிங்கண்ணா. காங்கேயம் பிரீட். சரி, சூப்பரான ஒரு செவலைங்க. கண்ணு மாடு ஜம்முன் இருக்கு. 2ஆம் நீத்து மாடுங்க. பயப்படுது. இதுல ஒரு செவலை காலக்கண்ணு இருக்குதுங்க. காளைக்கண்ணோட இருக்கு. ஒரே ஒரு நாட்டு காலக்கண்ணு செவலைக்கண்ணு ஒன்று, சிந்துக்கண்ணு ஒன்று இருக்கு. வா, அவங்க பெரிய கொம்போட ஒரு நாட்டு மாடு ஒன்று இருக்குதுங்க. ஆமாங்க. மயில காலக்கண்ணு நாட்டு மாடு ஒன்று இருக்குதுங்க. பால் மயிலை கண்ணு மாடுன்னு நினைக்கிறேன். காலக்கண்ணோட இருக்குதுங்க பால் மயில. தேவைப்படுது அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வண்டிக்காட்டு நிக்குது. இந்த சைடு, அந்த சைடு ஒன்று மட்டும் இருக்கு. மயிலை ஏற்றிட்டு போறாங்க. மயிலை வாங்கிட்டாங்க, அவ்வளோதாங்க. இந்த வார சந்தையில் இவ்வளோதான் மாடுகள். எல்லாம் கிட்டத்தட்ட உள்ளே போயிடுச்சு. நம்ம சந்தைக்குள்ளே ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சாச்சு. நீ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, மீண்டும் நம்ம நல்லதொரு காணொலியில் சந்திப்போம்.